தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மு.க. ஸ்டாலின் கூட்டிய கூட்டத்தை புறக்கணித்தார் பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக எதிர்க்கட்சி முதலமைச்சர்களுடைய கூட்டத்தை கூட்டியுள்ளார். இதில் பஞ்சாப் முதலமைச்சர், கேரள முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். கர்நாடகா துணை முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். ஆனால் இந்த கூட்டத்தை அதிரடியாக புறக்கணித்துள்ளார் பெண் தலைவர். மு.க. ஸ்டாலின் இந்த கூட்டிய கூட்டமே ஒரு நாடகம் என்று சொல்லலாம். திமுக அரசு ஊழலில் சிக்கி தவிக்கிறது. சமீபத்தில் அமலாக்கத்துறை டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டுகிறது. எங்கு பார்த்தாலும் ஊழல் மயமாக காட்சியளிக்கிறது. தமிழக அமைச்சர்கள் அனைவரும் குறைந்தது 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளனர். தமிழகத்தின் மூத்த அமைச்சர்களான துரைமுருகன், செந்தில் பாலாஜி, சாத்தூர் ராமச்சந்திரன், K.N. நேரு, வேலு உள்ளிட்ட பல அமைச்சர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்துள்ளனர். இந்த ஊழலை மறைப்பதற்காக மொழி பிரச்சனையை, தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை கையில் எடுத்துள்ளது தமிழக அரசு. தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக பாஜக அரசு, மத்திய அரசு எந்த அறிவிப்புமே வெளியிடப்படவில்லை. ஆனால் கண் துடைப்புக்காக, ஊழல் பிரச்சனையை இருட்டடிப்பு செய்வதற்காக தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு கூட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை மு.க. ஸ்டாலின் கூட்டியுள்ளார். இந்த மு.க. ஸ்டாலின் எண்ணத்தை புரிந்து கொண்ட இந்தியா கூட்டணி கட்சியின் முக்கிய தலைவரான மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தை புறக்கணித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி புறக்கணித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரதிநிதியையும் அவர் அனுப்பவில்லை. போலி வாக்காளர்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இந்த கூட்டத்தை அவர் புறக்கணித்துள்ளார். மு.க. ஸ்டாலின் கூட்டிய கூட்டத்தில் மம்தா பானர்ஜி கலந்து கொள்ளாதது, திரிணாமுல் காங்கிரஸ் கலந்து கொள்ளாதது திமுக தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தந்துள்ளது.